வணக்கம் ஆட்டம் ஒரிஜினல்ஸ். நான் உங்கள் விக்கி. இன்னைக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டன்ஷன் ஸ்பெஷல் பார்ட் 3 வீடியோ. இன்னைக்கு வந்து ரெண்டு நல்ல ஜாலியான டீமை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ், அடுத்து வந்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். நம்ம கூட வழக்கம் போல் நம்ம கெஸ்ட்டு பிரபா வந்திருக்காரு. வணக்கம் பிரபா, வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் விக்னேஷ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கடந்த 3 வருஷமாகவே நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, ஒரு டோர்னமெண்ட் பிகினிங்கில் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் அவங்களோட பேட்டிங்கு, போலிங்கு, ஃபீல்டிங்னு. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியா கழுத போலானாலான்ற மாதிரி போக 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 கடைசியில் உள்ளே போவாங்களா இல்லையான்னு அடிச்சு பிடிச்சி எப்படியோ வந்துடுவாங்க பிளே ஆஃப்குள்ளே. ஆனால் நடுவில் அப்படியே தொடர்ந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் தான் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ். பட்டா நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ரிட்டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பெரிய பிளேயர்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அஸ்வின், சாஹால், பட்லர் அப்படின்ற பிளேயர்ஸ்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரீட்டைன் வந்து இப்போ யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சங், அதுக்கப்புறம் ரியான் பராக், அதுக்கப்புறம் மற்ற எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பிரபா? அதே மாதிரி துருவ் ஜூரல். நான் என்னோட கேள்வியை அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நம்ம துருவ் ஜூரல் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியா மேட்ச்சில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. பட்டு சுமாரான ஒரு ஐபிஎல்லாக தான் இருந்துச்சு இல்லையா லாஸ்ட் இயர். பட் அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவரை ரீட்டைன் பண்ணிவிட்டு பெரிய பிளேயர்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவர்கிட்டருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ சொல்லுங்கள் அவரை பற்றி. துருவ் ஜூரல் ரீட்டைன் பண்ணது எனக்கு அது சரியா படலை. நான் ஏன் சொல்றேன்னா, இதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளவு பெரிய பிரைஸ் மணிக்கு அவர் ரீட்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா சஹல், அஸ்வின் மாதிரியான பவுலரை விட்டுட்டு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரீட்டைன் பண்ற அளவுக்கு இவர் என்னங்க பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இந்த ஆக்ஷன் அவங்க எப்படி அணுக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு ஒரு ஆர்டிஎம்மும் கிடையாது. அதே போல பட்லரையும் விட்டுட்டாங்க. சொல்ல போனா அவங்களுடைய டீம் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம சேட்டன் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ்க்கு எதிரான T20 சீரீஸ்லேயும். இப்போ அதே மாதிரி ஜெய்ஸ்வாலுமே ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஐபிஎல்ல? இல்லை, நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், சாம்சனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே நல்ல ஒரு ரிட்டைனை தான் நான் பார்க்குறேன். ஆனா அந்த துருவ் ஜூரலா இருக்கட்டும், அதே போல ஷிம்ரான் ஹெட்மயரை 11 கோடிக்கு ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் எழும்புது. இப்ப ஜாஸ் பட்லரோட ஷிம்ரான் ஹெட்மயர் உங்களுக்கு என்னங்க பண்ணிட்டாரு? ஜாஸ் பட்லர் ஒரு பேடா ஒரு சீசன் ஆடினாலுமே கூட 550 ரன் அடிச்சிருவாரு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். எனக்கு அதே தான் டவுட்டா இருக்கு. ஷிம்ரான் ஹெட்மயர் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ சிபிஎல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது டாப் ஆர்டர்லேயே இறக்கிடுவாங்க. பட் இங்கே ஆர்ஆர்ல வந்து லோயர் ஆர்டர்ல இறங்குறாரு. அங்கே வந்து டாப் ஆர்டர் இருக்கிறதால அவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. பட் இங்கே லோயர் ஆர்டரில் கடைசி நேரத்தில் நம்ம நிறைய க்ளோஸ் மேட்சஸில் பார்த்தோம். அவரால் முடிக்க முடியாத மேட்சஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருந்தால் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறது தான் எனக்கும் கேள்வி எழுப்புதுன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க வந்து இந்த ரிங்கு சிங் மாதிரி எதிர்பார்க்கறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. பட் போக போக தான் தெரியும் அவங்க ஆக்ஷன்ல எப்படி அணுக போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 4-3 இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்துட்டு அதே போல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிற டீம் தான் வழக்கமா வந்து நல்லா விளையாடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். சில பிளேயர்ஸ் மட்டும் நம்ம பெரிய தொகைக்கு எடுத்துட்டு சும்மா 3 கோடி 2 கோடி இல்ல சின்ன சின்ன பிளேயர்ஸ் எடுத்து வச்சு விளையாடணும் அப்படின்னா பிளேயிங் லெவனே வந்துட்டு நமக்கு வந்து ஒழுங்கா அமையாம போயிடுமா அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்களுடைய பவுலிங்க பாருங்களேன், 2 மெயின் பவுலர்ஸ் விட்டுருக்காங்க. இது அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த 3 சீசன்ல நம்ம பார்க்கலாம். எனக்கு அதுதான் பவுலர்ஸ்னு ஒண்ணே எனக்கு ட்ரெண்ட் போல்ட் தான் ஞாபகம் வராரு. ஏன்னா ஒரு இயர் ஆன் இயர் சரிங்களா, எல்லா நாள்லயுமே அந்த முதல் 2 ஓவர்ல 1 விக்கெட் இல்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு போனஸாவே. அப்படி இருக்கிற ஒரு பவுலர் எனக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டராகவும் படலை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜிம்மி ஆண்டர்சன் கூட என்ரோல் பண்ணியிருக்காரு மேட்ச்ல இந்த ஆக்ஷன்ல. ஸோ அப்படின்ற பட்சன்ல எப்படி அப்படின்னு இருக்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் மாதிரியான ஒரு பிளேயரை விட்டதும் கூட எனக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ட்ரெண்ட் போல்ட் எடுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த டீம் எடுப்பாங்களா அப்படிங்கறது நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஏத்த மாதிரியான பவுலர்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை ககிசோர படாவுக்கு ட்ரை பண்ணலாம்.
ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும் தாங்க இவங்க வந்து 10 கோடி இல்ல 11 கோடிக்கு மேல போக முடியும். மத்த பிளேயர் யாருக்குமே இவங்களால கையை கூட வைக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஸ்வினா இருக்கட்டும், சஹலா இருக்கட்டும், யாரையுமே இவங்களால வாங்க கூட முடியாது. நிச்சயமா வந்து அவங்க வேற டீமுக்கு தான் போக போறாங்க. எதன் அடிப்படையில் இவங்க ரிட்டைன் பண்ணாங்கன்றதை நம்ம அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தாங்க அஸ்வின். அந்த 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 ஒரு பெரிய ஒரு நல்ல பேரா இருந்தாங்க அஸ்வின் அண்ட் சஹல். பட் அவங்கள ரிட்டைன் பண்ணாதது மேபி அஸ்வின் கூட வேற ஒரு டீமுக்கு போறதுக்கு டிசைரபலா இருக்கலாம். நிறைய பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு, அவர் சிஎஸ்கேக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஆசைப்படுறாரான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை ராஜஸ்தான் அவங்க கிட்ட அஸ்வின் கிட்ட பேசி இருக்கலாம். ஒருவேளை அவர் என்ன நினைச்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அது வெளியில இருந்து நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. புரியுது. அது ரீசெண்டா அவங்களோட மேனேஜ்மெண்ட்லயும் அவர் எங்கேஜிங்காக தான் இருக்காரு, டைரக்டராகவும் இருக்காரு அவங்களோட ஸ்கவுட்டிங் டீம்ல. ஸோ அதனால தான் நான் கேட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்குமே இப்போ சஹல் வந்து இயர் ஆன் இயர் அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிச்சிலையுமே, அதாவது நாட் ஓன்லி டேர்னிங் ட்ராக், பேசருக்கு சாதகமாக இருக்கிற பிச்சில் கூட அவர் விக்கெட் எடுக்க திறமை உள்ள ஒரு போலர். அப்படிப்பட்ட ஒரு போலரை விட்டது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்கள். அவர் எந்த டீமுக்கு போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சஹல் கண்டிப்பா ஆர்சிபிக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் வந்து அதே டீமுக்கு போறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதா பேச்சுக்கள் அடிபடுது. ஏன்னா அவங்க கிட்ட பர்ஸ்லயும் 83 crores இருக்கிறதுனால நிச்சயமா வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க எடுக்க தான் பார்ப்பாங்க. அது குருணல் பாண்டியாவா இருக்கலாம், சஹலா இருக்கலாம், அஸ்வினா இருக்கலாம், யாராவது ஒரு பவுலர் அவங்க எடுக்க தான் போறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த டீம் விட்டதை வந்து நம்ம அவ்வளவு இதுவா எடுத்துக்க முடியாது. இப்ப வந்து அவங்க கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மூழ்கி கிடக்குறாங்க ராஜஸ்தான் பொறுத்தளவுல. அவங்க வந்து மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினம் தான். இல்லை, ஒரு காலத்தில் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரியான ஃபேஸர்ஸ்லாம் நல்லா வச்சுருந்தாங்க, அவரையே விட்டாங்க. அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரிட்டென்ஷன் பண்ணாமல் விட்டது அவரை. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டு வெளியே எக்கச்சக்க சேஞ்சஸ் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸில். சஞ்சு இந்த வாட்டி கேப்டன்சியில் அதிக டெஸ்டிங் செய்யப்படுவார்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை வந்து விட்டுருக்காங்க. அவர் ஒரு 2 மேட்ச் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பட் அவரை ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரியான் பராகை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ரியான் பராக் வந்து ரீசெண்ட் டைத்தில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஸோ ஹாப்பி, அந்த விதத்தில் சந்தோஷம். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா வந்து அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏன்னா டோர்னமெண்ட்டில் சில முக்கியமான மேட்சஸ் நல்லா போட்டார், பட் சில நேரங்களில் சில நோபால்ஸ் கூட போட்டார், கான்ட்ரவர்சி ஆச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரோட ரிட்டென்ஷன் ஓகேன்னு படுது அவங்களுக்கு? இல்லைங்க, இப்போ இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள ரேர் கமாடிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா டீமுமே வந்து இந்தியன் பவுலர்ஸ்க்கு அடிச்சுக்கிறதுனால நிச்சயமா வந்து சந்தீப் சர்மாவை ரீடைன் பண்ணது எனக்கு வந்து நாட் அ பேட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சந்தோஷம். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம அலசிட்டோம்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி. நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா இந்த டீமை பற்றி? இல்லை, இப்போ வந்து அவங்களுடைய பர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட பாதி தொகைக்கு மேலேயே போயிருச்சு. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப வந்து எச்சரிக்கையோட தான் வந்து இந்த ஆக்ஷன் அணுகணும். அந்த 7 பேர் அந்த டேபிள் ஆக்ஷனில் உட்கார போகிறது யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தெளிவான ஒரு பிளான்ல வந்தாங்க அப்படின்னா தான் அவங்களால வந்து கரையேற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா வந்து 9-10 அந்த மாதிரியான பொசிஷனுக்கு தான் அவங்க தள்ளப்படுவாங்க. அந்த பிளேயரை வந்து இப்போ வந்து எந்த டீம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பட்லர் மாதிரியான பிளேயருக்கு இல்லைங்க, இப்போ ஒரு 5 டீம் வந்து கேப்டனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது நிச்சயமா வந்து அது ஒருவேளை ஆர்சிபியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பஞ்சாபா கூட இருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. கேகேஆரா கூட இருக்கலாங்க. எந்த டீமுக்கு வேணாலும் அவர் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ராஜஸ்தானுக்கு மறுபடியும் அவர் வர வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த டீம் வந்து கரையேறது கஷ்டம். ஓகே, கரையேறுமா ஆர்சிபி அதே டைட்டில் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஆர்சிபியில் ஆர்ஆர். அடுத்து எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். ஏன்னா ஆரம்பத்தில் முதல் 2 சீசன் ரொம்ப நல்லா பண்ணாங்க. குஜராத் டைட்டன்ஸாக இருக்கட்டும், எல்எஸ்சியாக இருக்கட்டும், அந்த முதல்ல அவங்க டெபியூ சீசனாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த சீசனுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ். ஏன்னா லாஸ்ட் இயரே நம்ம பார்த்தோம்,
ஓனருக்குமே அந்த நம்ம கேப்டன் கிளாசி ராகுலுக்குமே முட்டிக்கு பப்ளிக்ல சண்டை போட்டுக்கிட்டதை பார்த்தோம், வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் எல்எஸ்ஜி ஓனர் வேற என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து டீம் பிளேயரை தான் எதிர்பார்க்குறோம், பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக ஆடுறவங்களை எதிர்பார்க்கலன்ற மாதிரியான கான்ட்ரவர்சியெல்லாம் கொளுத்தி போட்டிருக்காரு. ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்குமே யார் யார் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிக்கோலஸ் பூரானை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, ரவி பிஷ்னாயை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வேற யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, மயங்க் யாதவ் மயங்க் யாதவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓகே ஒரு மிக்ஸ்டு மோசின் கான் போன்ற பிளேயர்கள்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கேஎல் ராகுலை விட்டாங்க? ஏன்னா கேஎல் ராகுல் மாதிரியான பிளேயர் வந்து அவர் எந்த பொசிஷன்லையும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அவர் கூட இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணியிருக்கலாமா, இருந்த பிரச்சனைகளை நெகோஷியேட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கலாமா நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு நம்ம என்ன பேசியிருந்தோமோ அதே தான் இவங்களுக்கும் சொல்கிறேன். அந்த ஓனருக்கும் கேப்டனுக்குமான அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னா நிச்சயமாக வந்து டீமுக்கு அவங்களால வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்க மியூச்சுவலாகவே விளைகிறது நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா திரும்ப திரும்ப வந்து நம்ம அவங்களே வந்து அதே பிளேயரே வச்சு நம்ம ஆடணும்னா அந்த டீமுக்கு நல்லது கிடையாதுல்ல. அதனால வந்து இது சரியான ஒரு முடிவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலுமே ஓனர் பேசியிருக்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா நான் பார்க்கல. கேஎல் ராகுல் வந்து டீம் பிளேயர் தான், அவர் வந்து மைல் ஸ்டோனுக்கான விளையாடுற பிளேயர்லாம் கிடையாது. ஏன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சது, இந்த வேர்ல்டு கப்லேயே 2-3 இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு இல்லையா, 50 ஓவர் வேர்ல்டு கப்லேயே. அதுலேயே வந்து தெரிஞ்சது தான் ஒரு டீம் பிளேயர்ன்றதை அவர் நிரூபித்தார். ஏன்னா அந்த முக்கியமான பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் அதே மாதிரி தான், கேஎல் ராகுலும் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு நான் அந்த கருத்துக்கு நம்ம முரண்படுறது நியாயம்தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து நிக்கோலஸ் பூரான் வந்து 21 crores கிட்ட எடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதனால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நிக்கோலஸ் பூரானை எடுத்திருக்காங்க? இல்லை, அவங்க என்ன கால்குலேஷன்ல அவங்களுடைய மூவ் இருக்குங்கிறது எனக்கு புரியல. அவ்வளோ கோடிக்கெல்லாம் இப்போ நீங்க ஒருவேளை ஆக்ஷன்ல அவர் விட்டுருந்தா இருந்தா கூட அவ்வளோ கோடிக்கு அவர் போயிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 கிட்ட போயிருப்பாரு நான் நினைக்கிறேன். பட் 21 கொஞ்சம் அதிகமாக தான் படுது எனக்கு. அதேதான். ஏன்னா விராட் கோலி 21 கோடி போயிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரு 21 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற போது நிச்சயமா வந்து இந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு பிளேயரா எனக்கும் தெரியல. நல்லா விளையாடுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலுமே இந்த அளவுக்கு வந்து அவருக்கு நம்ம மணி கொடுக்கணுமா தெரியலங்க. மேபி ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா பாக்குறாங்களோ எல்எஸ்சி அவங்கள. சான்சஸ் இருக்கு. சரி, அடுத்து வந்து மயங்க் யாதவ் ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர். ஆடினது சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி, ஒரு 2 மேட்சோ தான் ஆடினாருன்னு நினைக்கிறேன் ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் இப்ப பங்களாதேஷ் அதையும் வந்து நம்ம வந்து ஒரு இதுவா எடுத்துக்க முடியாது. ஏன்னா பங்களாதேஷ் மாதிரியான டீம் கிட்ட பர்ஃபார்ம் பண்றது வந்து இயல்பு தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பண்றது. அவரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருக்கு. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட ஒரு பும்ரா மாதிரி வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நிச்சயமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் பாக்குறேன். ஏன்னா ஒரு 3-4 மேட்ச் தான் விளையாடி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீங்க மொய்சின் கானையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த லிஸ்ட்ல. அவருமே வந்துட்டு ஃபுல் சீசன்லாம் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா 2 பேருக்குமே இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால அவங்கள நீங்க வந்து பேக் பண்றது ஓகே, நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல, நல்ல பவுலர்ஸ் தான். இருந்தாலுமே வந்து அவ்வளோ மணி கொடுத்து அவங்கள நம்ம ரீட்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. கரெக்ட். ரவி பிஷ்னாயை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஹீஸ் ப்ரெடானமெண்ட்லி ஒரு கூகுளி பவுலர் தான். இந்த வேரியேஷன் தான் போட போறான்னு நிறைய பேருக்கு தெரியுது. அதே மாதிரி ரன்ஸும் நிறைய லீக் பண்ணாரு லாஸ்ட் இயர். நம்ம பார்த்தோம் அவரோட அப் டு தி மார்க் கிடையாது. பட் அப்படி இருந்துமே அவரை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? ரவி பிஷ்னாயை வந்து ரீட்டைன் பண்ணது எனக்கு தவறான ஒரு முடிவா எனக்கு படலை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப போட்டி ஜாஸ்தியா இருக்கும் நீங்க ஆக்ஷன்ல பார்க்கும் பொழுது. ஸோ ரவி பிஷ்னாய் வந்து ஒரு அருமையான மூவா தான் நான் பாக்குறேன். நிச்சயமா அவரால் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏஜும் வந்து இன்னும் ஆகலை, அவருக்கு ரொம்ப குறைவான வயது தான். அப்படிங்கிறதுனால நிறைய அவர்கிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து அவங்க விட்டு இன்னொரு முக்கியமான பிளேயர் வந்து கிருணால் பாண்டியா. ஏன்னா அவர் வந்து ப்ரிடாமினென்ட்லி ஒரு 2 மேட்சாவது கரெக்டாக நல்லா ஆடிடுவார். அவருக்கு எப்படின்னா வெப் விட்ட மாதிரி பால் வந்து ஒரே லைனில் போட்டுட்டு இருப்பாரு.
பேட்டிங்லயே வந்து எப்பெல்லாம் டீம் வந்து சரிவில் இருக்கோ அந்த நேரத்துலலாம் வந்து மீட் இருக்காரு. அப்படின்றப்ப அவருக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலையோ நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை ஏன் ரீடைன் பண்ணாம போனாங்க? இல்ல இந்த மொய்சின் கான் இந்த மாதிரியான பவுலர்ஸுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிற பொழுது நிச்சயமா வந்து குருணல் பாண்டியாவையும் அவங்க ரீடைன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. அது எதன் அடிப்படையில் என்ன யோசிக்கிறாங்க, வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அவங்க இந்த ஆப்ஷன்ல எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா நிச்சயமா வந்து இந்த டீமே ராஜஸ்தான் மாதிரியே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. குருணால் பாண்டியா எந்த டீமுக்கு போவார்னு நினைக்கிறீங்க? மேபி மும்பை திரும்பியும் பாண்டியா பிரதர்ஸ் சொல்லி சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு கணிசமான தொகை இருக்கிறதுனாலயே நிச்சயமா வந்து மும்பைக்கு மறுபடியும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மும்பை தவிர வேற எந்த மாதிரியான டீம் வந்து குருணால் பாண்டியாக்கு நோட்டீஸ் பண்ணலாம்? மறுபடியும் எந்த டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பவுலர்ஸ் வந்துட்டாங்க. இப்ப குருணால் பாண்டியா மாதிரி ஆப்கானிஸ்தான்லயே நிறைய பவுலர்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை வேற ஏதாவது டிஃப்ரெண்டான டீம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சமன் லைக் ஆர்சிபியை கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க கூட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு திணற மாதிரியே அவங்க கிட்டயும் தரமான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்ட். நெட்லயாவது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவர் போட. நிச்சயமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காயில் மயர்ஸை வந்து, ஏன்னா அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் பிஃபோர்னு நினைக்கிறேன், அந்த ஓப்பனிங் மேட்ச் சென்னை வெர்சஸ் எல்எஸ்டி நினைக்கிறேன், பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவருக்கு வாய்ப்பும் பெருசாக கிடைக்கல, இப்போ ரிட்டைனும் பண்ணலை. அவருக்கு திருப்பி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை காயில் மயர்ஸான பிளேயர் வந்து எந்த மாதிரி டீமுக்கு செட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் சிஎஸ்கே எடுத்தா கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும் அப்பப்போ. அதனால வந்து அவங்க கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால நிச்சயமா அவங்க கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்குலாம் அவரும் போக மாட்டாரு. இப்போ சிஎஸ்கே நீங்க பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லா பிளேயருக்கும் போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சில பிளேயர் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப விலை குறைவான பிளேயர்ஸ் தான் எடுக்க பார்ப்பாங்க. நீங்க டெவன் கான்வே எடுத்துக்கோங்களேன், அவர்லாம் பெரிய தொகை போகல, பேஸ் பிரைஸ்ல தான் அவங்க எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி இவரையும் ட்ரை பண்ணுவாங்களான்னு எனக்கு தோணும். எனக்கு வந்து என்னன்னா சிஎஸ்கேக்கு போனா எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு காலத்துல வந்து டிவைன் ஸ்மித்னு ஒரு பிளேயர் சிஎஸ்கேல ஆடிட்டு நினைக்கிறேன். அந்த ஓப்பனிங்ல வந்து இறங்கினா அடிச்சா அடிதான் அவர் இறங்கினாலே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னா, ஏன்னா இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, டெவன் கான்வே வருவாரோ, இல்லை டூப்ளசிஸ் வருவாரா, இல்லை ரச்சின் ரவீந்திராக்கு போவாங்களான்னு, இந்த மாதிரி பிளேயர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். அடுத்து பவுலிங் போட முடியுங்க. கரெக்ட். ஒரு 2 ஓவர் பூ பவுலிங் போட்டுருவாரு. ஆமா. எனக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். நம்ம ஒரு முக்கியமான மேட்ச்சு, கிட்டத்தட்ட தோத்துருவாங்கன்னு நினைச்ச ஒரு மேட்ச், சென்னையில் நடந்த மேட்ச்சு, அதில் செஞ்சுரி அடிச்சு கடைசி வகையில கொண்டு போய் அவங்கள கரை சேர்த்த ஒரு பிளேயரு. அதே மாதிரி யாரோ எப்பெல்லாம் விக்கெட் தேவையோ அப்பெல்லாம் ஒரு கட்டர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான பவுலரு, வேகம் இல்லாட்டி விவேகமான ஒரு பவுலருன்னு சொல்லலாம், நல்ல ஃபீல்டரும் கூட. அப்படி இருக்கிறப்ப அவரையே ரீடைன் பண்ணாம போனாங்க. எனக்கு அது வந்து பெரிய ஷாக்காக தான் இருக்கு, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் மாதிரியான பிளேயரை. சொல்லுங்க பிரபா, அவரை பத்தி சொல்லுங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ரீடைன் பண்ணாத பத்தி உங்களோட கருத்து என்ன? மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அதாங்க, நீங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, ராஜஸ்தான் போல இவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் அமைக்கணும்னு பாக்குறாங்களான்றது நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிச்சயமா வந்து அவர் தரமான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லாங் லீவர்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், அதே போல பவுலிங்கை போட்டு விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர் தான். அப்படிங்கிற பொழுது நிச்சயமா வந்து அவரை விட்டது நமக்கு சரியா படலை. எனக்கு என்னவோ சிஎஸ்கே போவாங்கன்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்ஸும் போடுவாரு, மிடில் ஆர்டர்ல அதிரடியாகவும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனும் கூட. சிஎஸ்கேக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அது எத்தனை பேர் நோட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்கள வந்து அடுத்த வருஷம் எடுக்க பார்ப்பாங்க. அப்படி பிராவோ தான் அப்படியும் நம்ம சென்னை டீமுக்கு வந்தார் நினைக்கிறேன். மும்பையில் ஆடிட்டு இருந்தவர் சென்னைக்கு நல்லா ஆட போய் எடுத்தாரு. ஸோ அந்த எடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் சிஎஸ்கேக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மோர் தென் காயில் மயர்ஸை தாண்டியும் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் மாதிரியான பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப சூட் ஆவாரோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, அப்படின்றத வந்து நம்ம எதிர்காலத்தில் தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க எல்எஸ்சி டீமை பற்றி? எந்த மாதிரி அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கணும்
நினைக்கிறீங்க நீங்க? இல்ல அவங்க எந்த பிளேயருக்கு முக்கியமா வந்து ஒரு 2-3 பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர் தரமான பேட்ஸ்மேன்ஸ் அவங்க வாங்கியே ஆகணும். இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. அதே போல குவிண்டன் டிகாக் கூட நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு எஸ். தோணுது. ஏன்னா மறுபடியும் வந்து அவரை கூட அவங்க வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதே போல இன்னும் 2-3 ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களுக்கு தரமா கிடைச்சாங்க அப்படின்னாக்கா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு தரமான பவுலர்ஸும் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நவீன் உல் ஹக் கூட பேட் சீசன் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவரும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இருந்தாலுமே வந்து எல்லாருமே விட்டுட்டாங்க அவங்க. எனக்கு அதை விட இன்னொரு ஆச்சரியம் வந்து ரீடென்ஷன்ல எதுக்கு ஆயுஷ் பதோனின்ற அவரை வந்து விட்டாலே கம்மியான அமௌண்ட்டு தான் போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை வந்து ரீட்டைன் பண்றது வந்து எனக்கு வந்து அது எப்படி சொல்றது சாட்டிஸ்ஃபைடா கிடையாது. ஏன்னா அவர் வந்து நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஸ்ட்ரோக் பிளேயர். பட் என்னன்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு காலத்துல சிஎஸ்கேல பத்ரிநாத் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர், அதிரடி பேட்ஸ்மேனை நம்ம சொல்லிட முடியாது. அவருக்கு வந்து இப்போ ரீட்டைன் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு விதரா குவிண்டன் டிகாக்கு இல்லை மார்க்கஸ் ஸ்டோரிஸ் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு இப்போ திருப்பி போயிருக்கலாம், அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். பட் தெரியல, நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஓவராலாக எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் அண்ட் மிக்ஸ்டாக தான் இருக்குது, மேக்ஸிமம் மிஸ்ஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஆர்ஆர் வந்து தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கு. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச எல்எஸ்சி வந்து பாலைவனத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 2 டீமும் எங்கே மீட் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்கணும். ஸோ நன்றி நண்பர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரபா. தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோக்குள்ள சந்திப்போம். நன்றி.